வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு இன்றைக்கி 12வது நாளுக்கான வினாக்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட 11வது நாளுக்கான வினாக்களுக்கான விடைகளை பார்த்துடலாம். 51வது கேள்வி பாருங்கள். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். உண்மையில் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 நம்பர் சொல்லியிருக்கோம், அதுக்கு 3 மீதிகள் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஒரு நம்பர்லேருந்து அந்த மீதியை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், 62 மைனஸ் 2, 62ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 60. 78 மைனஸ் 3, 78ல் 3 போயிடுச்சுன்னா 75. 109 மைனஸ் 4, 109 4 போயிடுச்சுன்னா 105. இந்த 3 நம்பருக்கும் மீப்பெரு பொது காரணி HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 5ஆம் வாய்ப்பாடு. 12 5 60, 15 5 21. மறுபடியும் என்ன பண்ணலாம், 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். பாருங்கள், 4 3 12, 5 3 15, 7 3 21. அப்போ இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்டையும் போட முடியாது. அப்போ HCF என்ன கிடைக்குதுன்னா 5 பெருக்கல் 3 I3 15ன்றது ஆன்சர். இதே மாடலில் 10th புக்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே 3 நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அங்கே 2 நம்பர் சொல்லி அது ரெண்டுத்துக்கும் மீதியை சொல்லி அதிலிருந்து இதே சேம் மெத்தட் இந்த ப்ராசஸ்லேயே கேட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன் இல்லையா. அடுத்தடுத்த மாடல் கொஷின் பேப்பர் போடுறப்ப நான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸே உங்களுக்கு டெஸ்ட்டாக வைக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்ததாக 52. ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்கள், 245 அறிவியல், 385 கணித நூலை வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூலையும் வைக்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கையை காண்க. இதையும் கவனிச்சுக்கோங்கம்மா. இது ஆக்சுவலாக 6th புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். இவ்வளோ பெரிய கொஷினாக இருக்கே சார் அப்படின்னா, இது எந்த புக்கில் கேட்டிருக்காங்க? 6th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 175, 245, 385. இது 3த்துக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF. ரொம்ப எளிமையான கேள்வி தான். என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க? 175, 245, 385. இப்போ இதில் பாருங்கள், மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடு. அப்போ 5ஆல் செஞ்சோன்னா 3 5 5, மீதி 2 5 25. 4 5 20, மீதி 4 9 5 45. 7 5 35, மீதி 3 7 5 35. மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் செய்யலாம்? 7ஆம் வாய்ப்பாடு. 7 35, 7 49, 11 77. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் செய்ய முடியாது. அப்போ HCF என்ன கிடைக்குது? 5 × 7, I7 35ன்றது ஆன்சர். இதில் ஆப்ஷனில் எங்கே ஃபஸ்ட்டு 35 இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இல்லை, இங்கே இல்லை, மீதி 2 தான். மீதி 3 ஒவ்வொரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அது என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதில் பேலன்ஸ் மீதி நம்பர் என்ன நிற்குதோ அந்த ஆர்டர் தான். 5 7 11. அப்போ 35, 5 7 11 எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் இதோட விடை. புரியுதுங்களா? இது மெத்தடாக போட்டு சொல்கிறது. சார், இப்படி மெத்தடாக இவ்வளோ தூரம்லாம் போடாமல் எனக்கு பார்த்த உடனே ஆன்சரை சொல்ல முடியுமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். 175, 245, 385 இல்லையா, மூணுமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ கீழே இருக்கிற முதல் நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 30, 35, 35, 40 எல்லாமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வருதே சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 30னா 13 30 கரெக்டாக. அப்போது மேலே இருக்கிற நம்பரில் 10ஆம் வாய்ப்பாடும் வரணும். ஆனால் இந்த 3 நம்பருமே 10ஆம் வாய்ப்பாட்டில் வராது பாருங்கள். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 40 என்ன பண்ணலான்னா 4 5 40. அதே ரூல் தான், மேலே இருக்கிற நம்பர்லாம் 10ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். அப்போ இதுவும் வராது பாருங்கள். ஆச்சா, இது ரெண்டும் சேவாக தான் இருக்குது, 35 35ன்ட்டு. அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று வரப்போகுது. எங்கே வித்தியாசமாக வருதுன்னு பாருங்களேன். 35 35, 5 5, 7 7 இது வரைக்கும் சமமாக வருது. இங்கே 10 வருது, இங்கே 11 வருது. அப்போ கடைசி நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும்னா 10ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் கடைசி நம்பர்னால் 385 10ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. அப்போ இதுவும் என்னோடய ஆன்சர் கிடையாது. ஸோ சி தான் என்னோடய ஆன்சர். ஸோ போட்டு பார்க்காமலே இந்த ஷார்ட்கட்டை வச்சும் சொல்ல முடியும். கரெக்டாக? இது என்னவோ கொஞ்சம் டைம் எடுக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதால இவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம பார்த்தே முடிவு பண்ணிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது 53. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீசீமாவின் விகிதத்தை காண்க.
இது ஈஸி தான் பாருங்கள். 18க்கும் 30க்கும் மீபேக்கா கண்டுபிடிக்கணும். HCF நம்ம ஏற்கனவே HCF எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் நிறைய சொல்லியிருக்கோம். எல்சிஎம் HCFக்கு நான் ஒரு 6 டைப் வச்சு வீடியோவும் போட்டிருக்கேன். கீழே அதோட லிங்கையும் தரேன், கட்டாயம் பாருங்கள். ஏன்னா எல்சிஎம் HCF டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 கேள்விகள் வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அதே தான் டிஆர்பி செகண்ட் கிரேட் எழுதுகிறவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் HCF கண்டிப்பாக 2 கேள்வியாவது வரும். இப்போ பாருங்கள் 18க்கும் 30க்கும் எல்சிஎம் இப்போது நான் வேணால் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 18, 30 என்ன பண்ணலாம், ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போது 9 2 18, 5 2 30 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 9, 5 3 15. அப்போது HCF முதல்ல அவங்க எதை சொல்கிறாங்களோ அதுதான் போடணும். மீபேக்கா HCF அப்போ 3 6. அதுக்கப்புறம் எல்சிஎம் 3 6. இந்த கீழே இருக்கிறத பிறகுனீங்கன்னா 3 5 15. ஏன் இப்படி நான் தனித்தனியாக பிரிக்காட்டேன்னா ஒன்றும் இல்லை, இப்படி கேன்சல் ஆகிடும். 6 6. அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும்னா 15 இருக்கும். ஸோ ஆன்சர் 1:15. சரியா? இதை இன்னொரு விதத்துலேயும் முடிவு பண்ணலாம், எது ஆன்சர் வரும் வராதுன்ட்டு. ஃபஸ்ட்டு மீபேக்கா கேட்டிருக்காங்க, அப்புறம் தான் மீசியமாக கேட்டிருக்காங்க. மீபேக்காவை மீசியமாக கம்பேர் பண்ணும்போது எது தான் சின்னதாக இருக்கும்னா மீபேக்கா தான் சின்னதாக இருக்கும். அப்போ முதல் நம்பர் சின்னதாக இருக்கணும், ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்கணும். இங்கே பாருங்கள் மாறி இருக்குது, இங்கே பாருங்கள் மாறி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியும் பாருங்கள். சரியா? ஓகே. அடுத்ததாக 54. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் பொழுது மீதி 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இதுக்கும் பாருங்கள் மெத்தடையும் சொல்கிறேன், ஆப்ஷன்லேருந்து போடுறதும் இன்னும் ஈஸி. என்னென்னா இந்த நம்பரால் ரெண்டுத்தாலையும் வகுப்படணும். வகுக்கும் பொழுது இந்த நம்பரால் வகுக்கும் பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்பரால் வகுக்கணும்னா நாம் வகுப்படக்கூடிய எண் இதை விட எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா பெருசாக இருக்கணும் இல்லையாம்மா? இதனால் வகுக்கும்போது மீதியே 4 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வகுக்கிறோன்னா இதை விட அந்த நம்பர் எப்படி இருக்கணும், பெருசாக தான் இருக்கணும். பாருங்கள் 254 508 ரெண்டுத்தை விடவே பெருசாக இருக்கணும். 512 ரெண்டுத்தை விட பெருசு, ஆனால் 215 ரெண்டுத்தை விடவே சின்னது. 508 ஈக்குவலாவது இருக்குது, ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் இல்லை பெருசாக இருக்கணும். அடுத்தது 507 சின்னது, அப்போ இதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. மீதி என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க 4. 512 4 போயிடுச்சு அப்படின்னா 508. 508 4 போயிடுச்சு அப்படின்னா 504. அப்போ இந்த நம்பரும் சின்னதாக மாறிடுச்சு பாருங்கள். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் ஏ 512. சரிங்களா? அடுத்தது சப்போஸ் ஒருவேளை சார் இந்த மெத்தட் இல்லாமல் இது வேறு 2 3 நம்பர் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஐடியா மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து நிற்கலாம் இல்லையா? நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மீதி 4 வருதுன்னு சொல்லியிருக்கிறதால எல்சிஎம்மோட +4 பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 4 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஓகேவா? அடுத்து 55. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? நான் இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லணும் பாருங்கள் உங்களுக்கு. முதல் நம்பர் என்ன இருக்குது 72. 72 எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும் முதல்ல. கரெக்டாக? கீழே இருக்கிற நம்பரில் இதெல்லாம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னு பாருங்கள். எல்லா நம்பர் இது வராது பாருங்கள். லாஸ்ட்டாக 11 முடியுது, 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அடுத்து இங்கே வரும் 72 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வரும். அப்போ கீழே இருக்கிற நம்பரில் எதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பாருங்கள். 1 5 1 2 வரும், 1 1 5 2 வரும், 3 5 8 2 10 வராது. முடிஞ்சதா? அடுத்து 72 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வரும். கீழே இருக்கிறது இதெல்லாம் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னு பாருங்கள். 12 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 4 4 3 4 12 52. இதுவும் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டாக? அடுத்தது 8ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வரும். அப்போ 8ஆம் வாய்ப்பாடு, ஏன்னா 8 9 72. கரெக்டாக? அப்போ 8ஆம் வாய்ப்பாடு. 8ஆம் வாய்ப்பாடுனா லாஸ்ட்டு 3 நம்பர் 512. 8ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா லாஸ்ட்டு 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும். கரெக்டாக? அப்போ 8ஆல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 8 48, மீதி 3 2 4 8 32 வருது. 152 செஞ்சு பார்த்துருவோம். 152 8ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1 8 8, மீதி 7 2 9 8 72, அதுவும் வருது. கரெக்டாக? அப்போது வேறு எந்த வாய்ப்பாடு? 9ஆம் வாய்ப்பாடு. 9ஆம் வாய்ப்பாட்டில் யோசித்தோம் அப்படின்னாலும் 2 நம்பருமே வரும். ஸோ இப்படி யோசிச்சுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இது வரைக்கும் 2மே வந்துகிட்டே இருக்குது. 72 வச்சு யோசிக்கிறப்ப இப்போ நம்ம சொல்ல எல்லா நம்பர்லேயுமே எது வந்து நின்று இருக்குது? சியும் டியும் வரல, ஆப்ஷன் ஏவும் பியும் நின்றுட்டு வருது. கரெக்டாக? அப்போது நீங்கள் இந்த 72 இன்னும் எந்தெந்த வாய்ப்பாட்டில் பிரிச்சிங்க? ஏன்னா நம்ம முன்னாடியே 2 3 4லாம் சொல்லிட்டோம். இதனுடைய மடங்குகளாக தான் அடுத்தடுத்து இருக்க போதுன்றதால எந்த வாய்ப்பாட்டில் யோசிச்சிங்கனாலும் 2 ஆன்சரும் நமக்கு வரதான் செய்யும். 108 வச்சு யோசித்து பார்த்துடலாம். 108 பிரிச்சிங்கனாலும் மறுபடியும் அதே வாய்ப்பாடு தான் வரும் பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு,
4ஆம் வாய்ப்பாடு அப்படி 2லேயும் 3லேயும் வரதுனால 6 வரும். அதனால் அதை யோசிக்க வேண்டியதில்லை. மறுபடியும் இது 9ஆம் வாய்ப்பாடு. ஸோ அதே ஐடியாஸில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த 10,512 10,152ன்றது இந்த ரெண்டுத்தோட வாய்ப்பாட்லையுமே வர்றது மாதிரி இருக்குது. அப்போது இதில் மிகச்சிறிய எண் எதுவோ அதை முடிவு பண்ணணும். முதல்ல இந்த வாய்ப்பாடெலாம் செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே அதில் வருது அப்படின்னா தான் நம்ம அடுத்தது எந்த வழிக்கு போகணும் அப்படின்னா இது ரெண்டுத்தில் சின்ன நம்பர். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. எதுதான் என்னோடய ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் பி 10,152. இப்படி இந்த மெத்தடில் போடுறது தாம்மா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதோட 11வது நாளுக்கான வினாக்களுக்கான விடைகள் முடியுது. அடுத்தது இன்றைக்கி உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் 12வது நாளுக்கானது. 56வது கேள்வி பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீள அகல விகிதம் 5:3. அதன் பரப்பளவு 540 சதுர அடி எனில் நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையேயான வித்தியாசம். அடுத்தது 57. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடியின் பக்க அளவு 14 சென்டிமீட்டர் எனில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? 58. 2 எண்களின் விகிதம் 5:8. இரு எண்களுடனும் 12 கூட்டப்பட்டால் விகிதம் 3:4 என மாறும் எனில் அவ்வெண்கள். நான் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? 59. அரைவட்ட வடிவிலான பூங்கா ஒன்றின் எல்லை வேலியாக பயன்படுத்தப்பட்டுள்ள சங்கிலியின் நீளம் 36 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு. 60. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40% குறைக்கப்பட்டு அகலம் 30% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு என்னவாகும்? இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கமாகவும் ஷார்ட்கட்டாகவும் எப்படி சொல்கிறது ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.